அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து. இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனாக இருக்க இதில் வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிடும், நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி வந்துடும். நான் துணியில் கட்டி பார்த்தேன், இது பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்மெல்லு, செட் ஆகவே இல்லை, ஒரு பதமே வரல. இந்த மாதிரி ஓப்பனில் வச்சப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்கு. ஆனால் மற்ற பயிர்களை கம்பேர் பண்ணுறப்போ இந்த உளுந்து மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. இது என்னன்றதை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுவுமே வந்து ஸ்ப்ரவுட் வந்திருக்கு, ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல, கம்மியாக தான் வந்திருக்கு. இது வந்து எங்களுடைய வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணிப்போம். ஆனால் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா பெரிய பெரிய ஸ்ப்ரவுட்டாக வந்ததுக்கப்புறம் தான் இதில் பார்த்திங்கன்னா உளுத்தங்களி கஞ்சி மிக்ஸ் வந்து உளுத்தங்களி ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். இதுவே பார்த்திங்கன்னா நம்ம கிளாத்தில் கட்டணும்னா இந்த அளவுக்கு தான் வரும். ஆனால் ஓப்பனில் வைக்கிற அளவுக்கு இதில் வரல. ஸோ இதை வந்து வீட்டு யூஸ்க்காக இப்போ நான் காய வச்சுக்கிறேன். ஸ்ப்ரவுட்டட் நரிப்பயிரும் ஸ்ப்ரவுட்டட் உளுந்து ரெண்டும் வச்சுருக்கேன். சரிங்களா, ரெண்டும் எவ்வளோ முளை வந்திருக்கு அப்படின்றது பார்க்கலாமா? இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் நரிப்பயிறு ஓப்பனில் வச்சது இந்த அளவுக்கு நல்லா பெரிய பெரிய ஸ்ப்ரவுட்டாகி வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து. ஒரு சில பயிர்கள் தான் பார்த்திங்கன்னா முளை வந்திருக்கு, ஒரு சிலது வரல. இது வந்து இன்னும் செஞ்சு பார்த்துட்டு தான் உளுத்தங்களி கஞ்சி மிக்ஸ் வந்து ரெடி பண்ணுவோம். ஆனால் 2 நாளுக்கு முன்னாடி போட்டதுனா அவ்வளோ சூப்பராக வந்தது. அது காய வச்சாச்சு, வீடியோ எடுக்க டைம் இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட் வந்து இதுதான். நரிப்பயிறு பயங்கரமாக வந்திருக்கு, கருப்பு உளுந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு.